சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, பட்டை, கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ தேவையான அளவு முட்டை போட்டுக்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்களா முட்டை குழம்பு ரெடி.